வீரா, ஒரே ராத்திரியில எல்லாமே மாறிடுச்சுல்ல. முதல்ல சந்திரகாந்தா உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தா, இப்ப நீ அவளை பார்த்துக்கிற. ஏன்னா எனக்கு இந்த பொண்ணு தேவை. அந்த வேலைக்காக இவ எனக்கு தேவை. ஆனா கவனமாறு, யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. இல்லைன்னா தேவையில்லாம உயிரிழப்பு தான் இருக்கு. உயிரிழப்பு வருமா? யாருக்கு? உமாங், யாரோட உயிரும் போகாது. நாங்க 2 பேரும் இப்போ நாட்டோட பாதுகாப்பை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். பாதுகாப்பு பலகீனம் ஆயிடுச்சுன்னா நிறைய பேரோட உயிர் இழக்க வாய்ப்பு இருக்கு. சரி விடுங்க, இதுதான் மருந்து. இத பூசுனா சந்திரகாந்தாவுக்கு முழிப்பு வந்துடும். ஆனா என்ன நீ ஒரு விஷயம்னா, காரியம் பண்ண, நீ உமாங்க உன் கூட கூட்டிட்டு போ. ஏன்னா நிறைய வேலை இருக்கு, எதுவுமே முடியாம பாதியிலேயே நிக்குது. ஆனா அது போங்க. சரி. இப்போ உனக்கு மருந்து போட்டு விடுறதுனால என் மனசுல நீ இருக்கன்னு அர்த்தம் இல்ல. இன்னைக்கு நடக்க வேண்டிய வேலைக்காக நீ உயிரோட இருந்தாகணும். அதுக்கு தான் உனக்கு இந்த மருந்து. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்காக எதுக்கு அவ இதை செய்வா? அவளை எப்படி செய்ய வைக்கிறதுன்னு யோசி. அந்த வாள் உனக்கு சொந்தமாகணும்னா நீ சம்பிரதாயப்படிதான் பூஜை செஞ்சாகணும். அந்த பூஜையில பிரதானமா இருக்க வேண்டியது நெருப்பு மட்டும்தான். மத்தேஸ் நகர்ல இருக்க ஒரு குகையில 1000 வருடங்களுக்கு முன்னால பகவான் ஸ்ரீ விஷ்ணு ஒரு அசுரனை வதம் பண்ணாரு. அதுவும் நெருப்பு மூலமா பண்ணாரு. இப்பவும் அந்த குகையில அந்த நெருப்பு அணையாம எரிஞ்சுகிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். சந்திரகாந்தா தான் அத பந்தமா எடுத்துட்டு வரணும். அந்த பந்தத்தை வச்சுதான் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவுக்கு பூஜை பண்ணணும். அதுவும் முழு பக்தியோட பூஜை பண்ணணும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவளோட பக்தியால மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாருன்னா கண்டிப்பா அவர் அந்த மாய கத்திய சந்திரகாந்தாவுக்கு வரமா கொடுத்துருவாரு. இங்க பாருங்க, நீங்க எதிரிகளோட சேர்ந்துக்கிட்டு என் வாழ்க்கையே இருட்டாக்க பாக்குறீங்க. நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு கையால் ஆகாதவளா அந்த வாளாலேயே என்ன சாக சொல்றீங்களா? அமைதியாயிராயிரா, அமைதியாயிர. இந்த கோவம் தான் உன்னோட பலவீனம். முதல்ல உன்னோட கோவத்தை கட்டுப்படுத்து. இப்ப நான் சொல்றதை கேளு. சந்திரகாந்தாவுக்கு அந்த மாய கத்தி கிடைச்சதும் நீ சுலபமா அதை கைப்பற்றிக்கலாமே. நீ யாரு? சூழ்ச்சியின் மகாராணி. அந்த கத்தியை எப்படி உனக்கு சொந்தமாக்குறதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். புரிஞ்சிடுச்சு. அந்த பொண்ணு அவளா இதை செய்ய மாட்டா. அவளை நான் மயக்கிதான் அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போகணும். அவளை நான் அங்க வர வைப்பேன். அவளை எப்படியாவது நான் பயமுறுத்தி ஐராவதி, பக்தி பயத்தினால இல்ல, பிரார்த்தனையினாலதான் வரணும். அந்த சந்திரகாந்தா முழு மனசோட பகவான் மகாவிஷ்ணுவ பிரார்த்தனை பண்ணணும். அப்பதான் அந்த கத்தி கைக்கு கிடைக்கும். இங்க பாருங்க, நீங்க சொல்றது ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அந்த வாள் அந்த பொண்ணுக்கு தான் கிடைக்கும். அப்படி கிடைச்சா அவ எப்படி எனக்கு தருவா? நம்ம கிட்ட அவகாசமும் இல்ல. இந்த ஒரு இரவு தான் இருக்கு. இந்த ஒரே ஒரு இரவு தான். இன்னைக்கு ராத்திரி தான், இந்த பௌர்ணமி தான். நேரம் போய்கிட்டே இருக்கு. நிலா மறைய போகுது, பகல் உதயமாக போகுது. ஆமா, ராத்திரி முடிய போகுது. ஆனா இன்னும் நேரம் இருக்கு. பௌர்ணமி இரவு இன்னும் முழுசா முடியல. விடிய இன்னும் 2 பொழுது பாக்கி இருக்கு. நீ நினைச்சா இந்த 2 பொழுதுல எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கலாம். அதாவது சந்திரகாந்தாவை அந்த பூஜையை செய்ய வைக்கலாம். என்ன ஆச்சு? நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு? நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. நேத்து ராத்திரியா அந்த மீனவ பொண்ணு செத்திருக்க வேண்டியவ.
இருந்தாலும் எப்படியோ தப்பிச்சிட்டா. ஆனா இன்னைக்கு தப்பிக்க முடியாது. திடீர்னு எங்க மறைஞ்சிட்டா? இப்ப இங்க தானே பார்த்தேன். அதுக்குள்ள எப்படி மாயமா மறைஞ்சா? நீங்க யாரு? நீங்களா? நீங்க 2 பேருமா? என்னை எதுக்காக இங்க வர வச்சீங்க? எங்க கூட வா. இது மதேஷி நகர் தானே? எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? எங்க கூட வான்னு சொன்ன. வா. அம்மா, நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். இதுக்கு மேல உன்னை பார்க்கவே முடியாதோன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அப்பா, அப்பாக்கு என்னாச்சு? அப்பாக்கு உடம்பு சரியில்லையா? அதான் உன்னை பார்த்துட்டேன்லம்மா, எல்லாம் சரியாயிடும். அப்பா, உங்க உடம்பு நெருப்பா கொதிக்குது. அம்மா, அப்பாக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. இடம் மாறிடுச்சு. தண்ணி காத்து எல்லாமே மாறிடுச்சுல. சரியா போயிடுமா. இங்க பாரு சந்திரா, உன் வீராவோட நண்பன் தேஜ் இருக்கான்ல, அவன் தான் எல்லாமே பாத்துக்கிட்டான். தங்கறதுக்கு இடம், சாப்பாடு எல்லாமே அவன் தான் கவனிச்சுக்கிட்டான். நீங்க 2 பேரும் ஏன் நிக்கிறீங்க? இருங்க, நீங்க உட்காரத்துக்கு நான் ஏதாவது எடுத்துட்டு வரேன். ராணி அம்மா, இப்ப நான் என் கண்ணால பார்த்தேன். வீராவும் சந்திரகாந்தாவும் எங்கேயோ மாயமா மறைஞ்சிட்டாங்க. வீரா வீரா வீரா, அவன் அந்த சந்திரகாந்தாவை எங்க கூட்டிட்டு போனா? ஏன் கூட்டிட்டு போனா? ராணி அம்மா, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, வீரா சந்திரகாந்தாவோட அம்மா அப்பாவை மதேஷ் நகர்ல மறைச்சு வச்சிருக்கான். நிச்சயமா அவங்கள சந்திக்க தான் சந்திரகாந்தாவை வீரா இங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்கணும். ஐராவதி, என்ன இந்த தாசி உனக்கே அறிவுரை சொல்றா? நீடூழி வாழ்க. இல்லம்மா, அது வந்து நான் ராணி. இதோட நிறுத்திக்க. போ இங்க இருந்து. முதல்ல மகாராணி கிட்ட எப்படி மரியாதையா பேசணும்ன்றத கத்துக்க. இல்லைன்னா நான் உனக்கு கத்து கொடுக்க வேண்டியிருக்கும், புரியுதா? சரி. தாசியா? இப்ப இதே தாசி இந்த அரண்மனையில தாண்டவம் ஆட போறா. பாத்துக்கிட்டே இருங்க. எனக்கு என்னவோ சம்பா சொன்னது சரியாதான் இருக்குன்னு தோணுது. வீரா சந்திரகாந்தாவை மத்தியச நகருக்கு கூட்டிட்டு போயிருக்கான். இப்ப என்ன பண்றது? நான் சொல்றேன் ஐராவதி. ஆனா முதல்ல நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. எப்பவும் உன்னோட தாசிகள் எல்லாருக்கும் உனக்கு எதுவும் தெரியாதுங்கிறத அவங்களுக்கு தெரியும்படி நடந்துக்காத. நடக்கிற எல்லாத்தையும் நீ கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறதா காட்டு. சரி. ஆனா இப்ப சந்திரகாந்தா மத்தியச நகருக்கு போயிட்டாலே, பௌர்ணமி முடியறதுக்கு இன்னும் 2 பொழுதுதான் இருக்குன்னு சொன்னீங்களே, அதுல இப்போ ஒரு பாதி பொழுது போயிடுச்சு. இன்னும் 1.5 பொழுது இருக்குல்ல. மகாராணியம்மா, மகாராணியம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. அனுமதி வாங்காம உள்ள வந்துட்டேன். அரசவையில பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இது என்ன புது பிரச்சனை? எடுத்துக்கங்க. இந்தப்பா கொடுங்கம்மா. அப்பா, உங்க மேல நான் கோவமா இருக்கேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு உடம்பு சரியில்லை, ஆனா என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல? நீயும் என்கிட்ட மறைச்சிட்ட. இவங்க இங்க இருக்கிறது உனக்கு தெரியும்ல?
எவ்வளவு நாளா அப்பாக்கு உடம்பு சரியில்லை? என்னம்மா இது? உன் வீட்டுக்கார்கிட்ட இப்படியா பேசுறது? அப்பா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏன் எழுந்திருக்கீங்க? அட இல்லம்மா, எனக்கு சரியாயிடுச்சு. நீ தான் வந்துட்டல்ல, இங்க பாரு, எனக்கு சரியாயிடுச்சு. இவ்ளோ சீக்கிரமா இப்படி? மாந்திரிகத்தினால. உன் கையில தான் மந்திரம் இருக்கே. நோயெல்லாம் மாயமா மறைஞ்சிடுச்சு. மாப்பிள, நீங்க இங்க முறையா வந்திருக்கீங்க, அதனால இன்னைக்கு சாப்பிடாம இங்கிருந்து போக கூடாது. நீ வாமா, என் கூட கொஞ்சம் வா. என்னப்பா, உட்காருங்க. எங்க சந்திரகாந்தா, உனக்கும் வீராக்கும் நடுவுல எதுவும் பிரச்சனை இல்லையம்மா? உங்களுக்கு எப்படி தோணுது? எனக்கு என்னமோ உங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. இங்க பாருமா, வீரா உண்மையிலேயே ரொம்ப நல்லவன். எங்களை அவன் நல்லா பாத்துக்கிட்டான். 2 நகரத்துக்கும் பிரச்சனைன்றதுனால நமக்கு என்ன ஆச்சு? நீ உன் வீட்டையும் உன் குடும்பத்தையும் பாருமா. அவன் புருஷனோட கடமையை செய்யறான், நீ மனைவியோட கடமையை செய். சரிம்மா. வீரா தன்னோட மனசுல இருக்கிறத சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சந்திரகாந்தா, நம்ம உடனே அரண்மனைக்கு கிளம்பி ஆகணும். ஏ, என்னாச்சு? என்ன விஷயம்னு தெரியல, அங்க போனாதான் தெரியும். ஆனா ஒண்ணு, ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சரிம்மா, நீ கிளம்பு. நீ எங்களை பத்தி கவலைப்படாத. எனக்கும் உங்க அப்பாவுக்கும் இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க பாரு, இனிமே உன் புகுந்த வீடு தான் உன் பிறந்த வீடு. உன் மாமியார் தான் உன்னோட அம்மா. நான் சீக்கிரமாவே திரும்ப வருவேம்மா. நீங்க அப்பாவை பாத்துக்கங்க. நான் திரும்ப வரும்போதும் நீங்களும் அப்பாவை சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். போயிட்டு வாம்மா. வா. பத்ரமாவுக்கு வீராவோட வணக்கங்கள். அம்மா, 2 பேரையும் எதுக்காக உடனே வர சொன்னீங்க? அம்மா, நான் உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீதான் இப்ப பதில் சொல்லணும் வீரேந்திர சிங். இதோ இந்த பொண்ணு சொல்றது உண்மையா என்ன? எந்த பொண்ணு? ககனா, நீயா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ராஜகுமாரா? பரவாயில்லையே, உங்களுக்கு என்னோட ஞாபகம் இருக்கே. புது ராஜகுமாரி வந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன். நீ இங்க என்ன பண்ற? அரசபையில நீ என்ன பண்றன்னு கேட்ட. வீரா பார்த்து, இல்லைன்னா நம்ம குழந்தைக்கு தான் பிரச்சனை. குழந்தையா? எந்த குழந்தை? எங்க இருக்கு? யாரோட குழந்தை? இங்க நம்ம 2 பேரோட குழந்தை. இங்க என்ன நடக்குது வீரா? விஜயநகரத்துடைய மான மரியாதைக்கு நீ எப்படி இப்படி ஒரு களங்கத்தை ஏற்படுத்தின? இன்னைக்கு நீ இந்த விஜயநகர அரசாங்கத்தையே அசிங்கப்படுத்திட்ட. ஒரு அமைச்சரோட பொண்ணு, அவளுடைய வயித்துல உன் வாரிசு வளருதுன்னு அரசபைய கூப்பிட்டு நீதி கேக்குறா. என்னம்மா நீங்களும் இப்படி பேசுறீங்க? இவ போய் சொல்றா. ஏதோ ஒரு பொண்ணு வந்து அவ வயித்துல வீராவோட குழந்தை வளருதுன்னு சொன்னா நீங்க அதை அப்படியே நம்பிடுவீங்களா? வீரா
ஆனா நான் ஏதோ ஒரு பொண்ணு கிடையாது. நான் கெஹனா. சூரிய நகரத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீ என்னோட வீட்டுக்கு வந்தியா? எல்லாம் மறந்துட்டியா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? நீ யார மயக்கத்துல தானே இருந்த. தேஜ், உனக்கு ஞாபகம் இருக்கும்ல? அன்னைக்கு சூரிய நகரத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீ வீரா கிட்ட பேசிட்டு இருந்தியே, ஞாபகப்படுத்தி பாரு. வீரா கிளம்பு, நம்ம சீக்கிரமா சூரிய நகரம் போய் ஆகணும். தேஜாஸ், இது கிளம்புற நேரம் இல்ல, இது வாழ்ற நேரம். அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு நீயே சொல்லு தேஜ். சம்பா, அன்னைக்கு ராத்திரி நீயும் தானே இருந்த. உனக்கு என்ன ஞாபகம் இருக்குல்ல? அன்னைக்கு ராத்திரி நடந்த எல்லாத்தையும் நானும் உன்கிட்ட சொல்லிருக்கேன். ஏதாவது சொல்லு சம்பா. ஆமா, நீ எல்லாத்தையும் சொன்ன. அதுக்கப்புறம் நீ என்ன சொன்ன? அது வந்து வீராவுக்கும் உனக்கும் நடுவுல ஏற்பட்டிருக்க காதலுக்காக நிச்சயமா ராணி ஐராவதி உன்னை தண்டிப்பாங்க. நீ இப்படி முறை தவறி நடந்துக்கிட்டதுக்காக உனக்கு தண்டனை கிடைக்கும்னு சொன்ன. ஆமா, அன்னைக்கு ராத்திரி நானும் எல்லாம் மீறிட்டேன். இப்போ வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு. எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க, தப்பு என்னோடதுதான். சொல்லுங்க, எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? ஆமா, நான் சொல்ற விஷயத்த நம்புங்க. அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகத்துல இல்ல. இவ போய் சொல்றா. ஒரு வயசு பொண்ணு இப்படிப்பட்ட சபையில போய் சொல்ல மாட்டா மகாராணி. மகாராணி அம்மா, இந்த பொண்ணோட வயித்துல உங்க வம்சத்தோட வாரிசு வளர்ந்துகிட்டு இருக்கு. அதனால சட்டப்படி இவளை நீங்க தண்டிக்க முடியாது. ராணியம்மா, நம்ம நாட்டோட சட்டப்படி ராஜகுமாரனோட முதல் குழந்தை தான் விஜயநகரத்தோட வாரிசாகும். அது எப்படி இப்பவே முடிவு பண்ண முடியும்? விஜயநகரத்தோட வாரிசு இந்த பொண்ணோட வயித்துல வளரத்துக்கு முன்னாடியே சந்திரகாந்தாவோட வயித்துல வளரலாம்ல? இவங்க 2 பேருக்கும் இன்னும் முதல் இரவே நடக்கல. வாரிசு எப்படி உருவாகும்? சம்பா, நீ குறுக்க பேசாத. வீரர்களே, அவளை கூட்டிட்டு போங்க. விஜயநகரத்தோட சட்டப்படி எனக்கும் என் வயித்துல இருக்க குழந்தைக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்குமா? நீதி கிடைச்சே ஆகணும் மகாராணி அம்மா. நீதி கிடைச்சே அம்மா. அமைதி. விஜயநகரத்து ராணி விஜயநகரத்து சட்டத்தை மீறவே மாட்டா. நீதி கண்டிப்பா கிடைக்கும். ஒருவேளை இவளுடைய வயித்துல ஏன் வீராவுடைய வாரிசு வளருதுன்னா வீரா கண்டிப்பா அவளை கல்யாணம் பண்ணியே தீருவான். இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. இப்படி நடந்திருக்க கூடாது. சந்திரகாந்தா, சந்திரகாந்தா, நீ இப்படியே அழுதுகிட்டு இருக்காத சந்திரகாந்தா. நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. சந்திரகாந்தா, உமாங்க இங்க இருந்து கிளம்பு.
இது அரண்மனையோட கனி. இதுக்கு தகுதியா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். என்னோட பேரு கெஹனா. உங்க பையனோட உண்மையான மனைவி நான் தான். அதனாலதான் அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிருக்கேன். ஏன்னா எனக்கு முழு தகுதி இருக்கு இல்லையா? அப்படியா? அமைச்சரோட பொண்ணு ராணியாக ஆசைப்படுற? இல்ல இல்ல இல்ல, உங்க அரண்மனை என்னைக்குமே உங்களுக்கு தான். ஏன் ராணி, ஒரு உரையில 2 கத்திகளை பாத்திருக்கீங்களா? அதே மாதிரி ஒரு அரண்மனையில 2 மகாராணிகள் ஆட்சி புரிவாங்களா என்ன? இல்ல இல்ல. அதனால ஒண்ணு பண்ணுங்க, விஜயநகரத்தோட வடக்கு திசையில ஒரு அரண்மனை இருக்குல்ல, அதை எனக்கு கொடுத்துருங்க. எனக்கு போதும் போதும் சொல்ற அளவுக்கு பொண்ணும், கொஞ்சம் படை வீரர்களும், கஜானா அளவுக்கு தானமும், அப்புறம் எனக்கும் தேவையான சேவை ஆட்கள், அப்புறம் கொஞ்சமா மரியாதையோட கூடின அன்பு. நிறுத்து. ராணி ஆகலான் கனவு கூட காணாத. இது வரைக்கும் கண்டதில்ல, ஆனா கண்டா என்னன்னு இப்ப தோணுது. அப்படியா? ஏன் அரண்மனைக்குள்ள வந்தோனே நீ யாருன்றத மறந்துட்ட? நான் யாருன்னு நான் மறக்கல, விதி மறக்க வச்சிடுச்சு. என் விதிய மாத்தின விதை இங்க இருக்கு. சரி, நீங்க எனக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்ல மாட்டீங்களா? நான் அம்மாவாக போறேன்ல. எல்லாரும் என்ன அன்பா ராணி அம்மான்னு கூப்பிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ராணி அம்மா. பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகமே இருண்டிடுச்சுன்னு அதுவே நினைச்சுக்குமா? நீ வெறும் பூனை, கண்ணை மூடிட்டு இருக்க. பகல்லையே கனவா? நீ இந்த அரண்மனையோட ராணி அவன் கனவுல கூட நினைக்காத. ஐராவதி, இவ முதல்ல அம்மாவானாதானே இந்த நாட்டுக்கு ராணியாவா?